இந்த வீடியோவில் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து மாட்டுப் பொங்கல் தான் மெயின். நாங்கள் நான்வெஜ் செஞ்சு படைப்போம். ஸோ அதை வந்துட்டு நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சுருக்கோம். முதல்ல சிக்கன் குழம்பு ரெசிப்பியும் ஃப்ரை ரெசிப்பியும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்கான குழம்பு ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அது குக்கரில் செஞ்சால் இன்னும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். குழம்பு உங்களுக்கு நிறைய வரணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ரெண்டுமே பொடியாக நறுக்கி சேர்த்து சாஃப்டாக வதங்கணும். சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெய் பிரியணும். அந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடணும். சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்துட்டு தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அது வந்துட்டு தண்ணி விட்டு வரணும். இப்போ பாருங்கள், சிக்கனே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து நான் 2.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து மறுத்து போன மாதிரி ரெண்டும். ஸோ ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி கொதிக்கும் போது இதை வந்துட்டு மூடி போட்டு நாங்கள் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். அது விசில் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஒரு 7-8 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மிளகு உங்கள் காரத்துக்கு தக்கன மாதிரி அதையும் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்ச மிளகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூடவே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அண்ட் ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. 3 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்து இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் குழம்பு. ஸோ லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாக கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இவ்வளோ தான். ரொம்பவே ஈஸியான சிக்கன் குழம்பு இது. சிக்கன் மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடிமேட் கடையில் விற்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. அடுத்தது சிக்கன் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பு தயிர் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 ரூபாய் டப்பாவில் விற்கும்ல சின்னதாக அது கூடவே வந்துட்டு சிக்கன் 65 மசாலா பேக்கெட் விற்கும், 10 ரூபாய் பேக்கெட் விற்கும். அதில் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு இல்லை கையால் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு முட்டையை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, நான் வந்து கொஞ்சம் பழைய பேனாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை சுரண்டி செய்யணும். ஸோ எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பாதி சிக்கனை வந்து இதில் சேர்த்து மூடி போட்டு வச்சிடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து திருப்பி விடணும். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எக்கு சேர்த்தது வந்து இப்போ தான் குக்காக ஆரம்பிக்கும். ஸோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். இது வந்துட்டு 2 பக்கமும் ஒரு வேகிற வரைக்கும் மூடி போடணும். வெந்ததுக்கப்புறமா மூடி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி சுரண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காவும் சேர்ப்போம் கருவாட்டு குழம்புலேயே. அந்த வெங்காயம், பூண்டு, கருவாடு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீன் குழம்பு வந்து நாங்கள் காலையிலே வச்சுட்டோம். ஸோ சிக்கன் ஃப்ரை வந்துட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்க சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வறுத்தது நான் இலையில் போட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. இந்த வெல்லம் சிரப் நாங்கள் வெல்லம் ஆட் பண்ண மாட்டோம். வெல்லம் சிரப் வந்து பல்காக செஞ்சு வச்சுக்குவோம். இது எப்படி செய்யணும்னு நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி சிரப் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வேலை ரொம்ப கம்மியாகும். ஸோ சிரப் ஊற்றி மாவு பிசைஞ்சிச்சு அண்ட் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை மட்டும்தான் நான் செஞ்சேன். இது எல்லாமே அம்மாவோட சமையல் தான்.
ஸோ அம்மா வந்து இப்போ தான் கருவாட்டு குழம்பு செஞ்சுட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டோம். இதை வச்சுட்டு பூசணிக்காய் சாம்பார், பொங்கல் சாம்பார் செஞ்சால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கருவாடெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புளி தண்ணியிலே எல்லா மசாலா பொடியும் அந்த குழம்பு தூளெல்லாம் அதிலே போட்டு இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படைக்கிறதுக்கு நம்ம இறந்தவங்களுக்கு படைப்போம் இல்லையா இன்றைக்கி. ஸோ படைக்கும் போது ஒரு கருவாடை சுட்டு வைப்பாங்க, ஒரு அப்பளம் சுட்டு வைப்பாங்க. அதுக்காக இப்போ இதை சுட்டுட்ருக்காங்க. கருவாடை சுட்டுட்டாங்க, அப்பளம் டேரெக்டாக அடுப்பில் சுடுறாங்க. சுட்டு இதை வச்சு படைச்சிட்டு காக்காய்க்கோ இல்லை நாய்க்கோ வச்சுருவோம். அது அந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபிஷ் வந்து மீன் வறுத்துட்ருக்குறோம். ரொம்ப வறுக்கலை, சும்மா ஒரு 4 பீஸ் மட்டும் வறுத்துட்ருக்கோம். மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த 6 பீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். மீதியை வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, நான் நிறைய சமைச்சிருக்கிறதுனால வீணாகிடும். ஸோ குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுனால அம்மா வந்துட்டு இப்போ பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் கேஸில் வைப்போம், ஏன்னா நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு வெளியே வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நாங்கள் கேஸில் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பொங்கல் பொங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பொங்கிச்சு, அதுக்கப்புறமா வந்து எல்லா சைடுமே பொங்கிடுச்சு. அண்ட் பொங்கல்லாம் பொங்கி முடிச்சாச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வாசலில் வந்துட்டு கோலம் போட்டோம். ஆக்சுவலி எல்லாருக்குமே ஃபீவருங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் படைக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுட்டோம் இந்த இரும்பு கல்லில். இப்போ வந்து விளக்கு ஒவ்வொன்றா இப்போ தான் ஏற்றிட்டுருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாராகிக்கு மரவள்ளிக்கிழங்கு படைச்சி வச்சுருக்காங்க, சக்கரவள்ளிக்கிழங்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்காக வருஷம் பண்ணுறது தான். அந்த சுட்ட கருவாடு, சுட்டாப்பெலாம் ஒரு பன்னு ஒன்று வைப்போம், அண்ட் கலர் வைப்போம். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு கண்ணாடி பாட்டிலில் வாங்கி வைப்பாங்க. இப்போலாம் பிளாஸ்டிக் பாட்டிலே வாங்கி வச்சுட்டாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸு வந்துட்டு நாங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி படைச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் இல்லை அன்றைக்கி போட்டுக்குவோம். ஸோ ட்ரெஸ் படைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. சாம்பிராணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று பால் பொங்கல், இன்னொன்று சாதாரண சாதம். இது வந்துட்டு நாங்கள் சாமி ரூமில் வச்சு படைக்க மாட்டோம். ஹாலில் வந்துட்டு இறந்தவங்களோட படம் தனியாக தான் வச்சு படைப்போம். ஸோ அதுக்காக அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இலையில வந்துட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாம் வைக்கிறாங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அவிச்ச முட்டை, ஒரு முட்டை ஆம்லெட்டு, கொழுக்கட்டை. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சாமி ரூமில் வச்சு படைக்க மாட்டோம். தனியாக வெளியில் வந்துட்டு இறந்தவங்களோட படம் இருக்குது, அங்கே வச்சு தான் படைப்போம். ஸோ இப்போ தான் படைச்சிட்ருக்காங்க. இங்கே படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு போய் அங்கே வச்சுருக்க பொங்கலும் அது சாம்பார், அங்கே வந்து இலையில பார்த்தீங்கன்னாக்கா சாதமும் அந்த பொங்கல் சாம்பார், இன்னொன்றுத்தில் வந்துட்டு பால் பொங்கல், அதில் வாழைப்பழமும் வெல்லமும் போட்டு படைப்போம். அவ்வளோதான், படைச்சி முடிச்சாச்சு. கொழுக்கட்டையில் விளக்கு போட்டிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு அரி, புளி, உப்பு 3 டப்பாலையும் வைப்பாங்க. அரை டப்பாவில் வச்சுட்டாங்க. புளி உப்பு டப்பாவில் வைக்கிறதுக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன். ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிருச்சு இந்த தடவை. எல்லாருக்கும் பயங்கர ஃபீவர் இருந்தது, பட் இருந்தாலும் அதை விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வருஷம் செய்கிற மாதிரி இந்த வருஷம் செஞ்சுட்டோம். கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.